மதுரையின் இதயத்தில் மகத்துவமாக எழுந்து நிற்கும் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் என்பது ஒரு கோவில் மட்டுமல்ல, அது காலத்தையும் கலாச்சாரத்தையும் மனித நம்பிக்கையையும் தாண்டி நிற்கும் ஒரு உயிருள்ள வரலாறு. சங்க காலம் முதல் இன்று வரை இந்த நகரம் எப்படி வளர்ந்ததோ அதேபோல் இந்த கோவிலும் தலைமுறைகளை கடந்த ஒரு ஆன்மீக மையமாக இருந்து வருகிறது. பாண்டிய மன்னர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அற்புத கட்டிடம் நாயக்கர் ஆட்சியில் மேலும் விரிவடைந்து இன்று நாம் காணும் இந்த பிரம்மாண்ட வடிவத்தை பெற்றது. வானத்தை தொடும் போல உயர்ந்து நிற்கும் கோபுரங்கள் ஆயிரக்கணக்கான வண்ணமயமான சிலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒவ்வொன்றும் ஒரு புராண கதை, ஒரு தெய்வீக தரிசனம், ஒரு காலத்தின் சாட்சியம். இந்த கோவிலின் வாயிலில் காலடி எடுத்து வைக்கும் நொடியில் வெளி உலகின் சத்தங்கள் மெதுவாக மறைந்து ஒரு ஆழமான அமைதியும் ஆன்மீக உணர்வும் மனதை நிரப்பத் தொடங்குகிறது. கோவிலின் உள்ளே இருக்கும் 1000 கால் மண்டபம் அதன் துல்லியமான கலை பணிகளாலும் கட்டிடக்கலையின் மேன்மையாலும் பார்வையாளர்களை வியக்க வைக்கிறது. ஒவ்வொரு தூணும் ஒரு சிற்ப காவியம் போல செதுக்கப்பட்டு அந்த காலத்தினரின் கலை நுணுக்கத்தையும் பக்தியையும் வெளிப்படுத்துகிறது. அம்மன் மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் அருள்பாலிக்கும் சன்னதிகளில் ஒலிக்கும் மணி ஓசை, வேத மந்திரங்கள், தீபங்களின் ஒளி, இவை சேர்ந்து ஒரு மாயமான ஆன்மீக சூழலை உருவாக்குகின்றன. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தங்கள் பிரார்த்தனைகளையும் நம்பிக்கைகளையும் சமர்ப்பிக்கிறார்கள். சிலர் கண்ணீர் மல்க வேண்டுகின்றனர், சிலர் நன்றி கூற வருகின்றனர். ஆனால் அனைவரும் ஒரே உணர்வுடன் திரும்பிச் செல்கிறார்கள், இங்கே ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன். சித்திரை திருவிழா காலத்தில் இந்த கோவில் மற்றும் முழு மதுரை நகரமே ஒரு பெரிய திருவிழா மண்டபமாக மாறுகிறது. மீனாட்சி திருக்கல்யாணம், சுந்தரேஸ்வரரின் ஊர்வலம், அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு, இவை ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்றிணைத்து ஒரு சமூக உணர்வையும் ஆனந்தத்தையும் உருவாக்குகின்றன. அந்த நாட்களில் மதுரையின் ஒவ்வொரு தெருவும் நிறங்களாலும் இசையாலும் பக்தியாலும் நிரம்பி வழிகிறது. கோவிலை சுற்றியுள்ள சந்தைகள், பூக்கடைகள், பாரம்பரிய கைவினை பொருட்கள் விற்கும் கடைகள், இவை இந்த கோவிலின் உயிருடன் இணைந்த ஒரு வாழ்க்கை முறையை காட்டுகின்றன. இது ஒரு மத இடம் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் இதய துடிப்பாகவும் செயல்படுகிறது. இன்றைய நவீன உலகிலும் இந்த கோவில் தனது முக்கியத்துவத்தை இழக்கவில்லை. மாறாக அது பழமையும் புதுமையும் இணையும் ஒரு இடமாக மாறியுள்ளது. உலகம் முழுவதும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள், ஆராய்ச்சியாளர்கள், பக்தர்கள் இவர்கள் இந்த கோவிலை பார்ப்பதற்காக மட்டும் அல்ல, அதன் பின்னால் உள்ள கதைகளை உணர்வதற்காகவும் வருகிறார்கள். காலம் மாறினாலும் தலைமுறைகள் மாறினாலும் இந்த கோவில் தனது பெருமையையும் ஆன்மீக சக்தியையும் இழக்காமல் தொடர்ந்து நிற்கிறது. அது மதுரையின் அடையாளம் மட்டுமல்ல, தமிழரின் ஆன்மீக மரபு, கலை நுணுக்கம் மற்றும் மனித நம்பிக்கையின் ஆழத்தை உலகிற்கு சொல்லும் ஒரு நிரந்தர சின்னமாக என்றும் நிலைத்து நிற்கும்.